நிதி ஆயோக் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 12th எக்கனாமிக்ஸில் இருக்க இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற லெசனில் இருந்து தான் இருக்குது. நிதி ஆயோக் இதோட NITIயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக் என்பதாகும். இதனை வந்து இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்ளலாம். நிதி ஆயோக் திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வந்ததான் இந்த நிதி ஆயோக். நிதி ஆயோக்னா என்னன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13 அன்னைக்கு வந்து திட்டக்குழுக்கு பதிலாக இந்த நிதி ஆயோக்கை உருவாக்கும் முடிவை வந்து இந்திய அரசு எடுத்தது 2014 ஆகஸ்ட் 13 அன்றைக்கு. அப்புறம் இதன்படி ஜனவரி 1, 2015 அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் வந்து அமைக்கப்பட்டது. இந்திய பிரதமரே வந்து இந்த நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பார். அவருக்கு கீழே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மத்திய அமைச்சர்கள் வந்து உறுப்பினராக இருப்பாங்க. இதன் துணைத் தலைவரே நிர்வாக தலைவர் ஆவார். அரவிந்த் பனாகரியா தான் இதன் முதலாவது துணைத் தலைவர் ஆவார். இவர் வந்து யாருன்னா 16வது நிதிக்குழுவோட தலைவர் தான் இந்த அரவிந்த் பனாகரியா.